Daily. Taste the Daily. மல்லி 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 மல்லி. விஜய்க்கு என்ன பாசம் இருக்கோ அதே பாசம் எனக்கும் வெண்பா மேல இருக்கு. நானும் வெண்பாவை பிரிஞ்சுதான் நிக்கிறேன். இந்த நேரத்துல அவர் கூட இருக்கிறது தான் எனக்கு ஒரே ஆறுதல் சார். அவர் என்ன விட்டுட்டு போயிட்டா நான் என்ன செய்வேன் சார்? ஓகே ஓகே அண்டர்ஸ்டாண்ட். இந்த கட்டத்துல நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறதும் எமோஷனலா கனெக்ட் ஆகி இருக்கிறதும் ரொம்ப முக்கியம். நான் விஜய் கிட்ட பேசுறேங்க, நீங்க ஒன்றும் வரி பண்ணிக்காதீங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் பேசணும் சார். சொல்லுங்க மல்லி. நம்ம வெண்பா காணாம போனதுக்கு பின்னாடி தீபிகா தான் இருக்கணும்னு என் மனசை அடிச்சு சொல்லுது சார். தயவு செஞ்சு நீங்க அவங்க கிட்ட பேசுங்களேன். இந்த விஷயத்துல எங்க மேல இறக்கம் காட்ட சொல்லுங்க சார். தயவு செஞ்சு எங்க பொண்ணை பத்தின தகவலை சொல்லுங்க சார். மல்லி, நான் கூட தீபிகா தான் ஏதோ பண்ணிருப்பாளன்னு நினைச்சேன். ஆனா அவ பண்ணல மல்லி. அவ உண்மையாவே வெண்பா காணும்னு ரொம்ப ஃபீல் பண்ணதான் செய்யறா. அவளே சில சமயத்துல இன்ஃபர்மேட்டிவா தான் பேசுறா. இன்ஃபார்மரை வச்சு டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்குறா. அந்த அந்த லேடியோட போட்டோ இருக்குல்ல, அதை கூட கைப்பற்றிட்டா தெரியுமா உங்களுக்கு? அவ வெண்பா கிடைக்கணும்னு ரொம்ப கன்சர்னா தான் இருக்கா. அவளை தப்பா நினைக்காதீங்க. அந்த பொம்பளையோட போட்டோ கிடைச்சிருச்சா? அது உங்ககிட்ட இருக்கா? ஒரு நிமிஷம். இந்த பொம்பளை நான் எங்கேயோ பார்த்திருக்கேன். அக்கா ஒரு நிமிஷம். இந்த வீடு பூட்டிருக்கே, வீட்டுல இருந்தவங்க எங்க? எனக்கு தெரியாதுமா. அவளை அவ வீட்டு வாசலே நான் பார்த்தேன் சார். அவகிட்ட நான் அந்த வீட்டை காமிச்சு விசாரிச்சேன். அவ அந்த இடத்துல வேற யாரோ மாதிரி நின்னா. என் பொண்ணை கடத்திட்டு போனவகிட்டயே அவ வீட்டை பத்தி விசாரிச்சிருக்கேன் பாருங்களேன். நான் எவ்வளவு பெரிய முட்டாளா இருந்திருக்கேன் பாருங்க. அப்பவே அவளை பிடிச்சிருந்தா என் பொண்ணு வெண்பா கிடைச்சிருப்பா தீபன் சார். எவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது. மல்லி, நடந்து முடிஞ்ச விஷயத்தை பத்தி பேசி இப்போ ஒரு பிரயோஜனமும் இல்ல. அவ தப்பிச்சு போயிட்டா, ஆனா அவ கண்டிப்பா சிக்குவா. நம்ம வெண்பாவை கண்டிப்பா அவகிட்ட இருந்து மீட்டுடலாம். அந்த இன்ஸ்பெக்டர் ராத்திரி பகல அவங்கள சேஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவங்க தப்பிக்கவே முடியாது. அது சீக்கிரம் நடக்கணும் சார், இல்லன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். மல்லி, என்ன பேசிட்டு இருக்கீங்க? ப்ளீஸ் இந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க. நீங்க எவ்வளவு பாசிட்டிவான உமன், எனக்கே எவ்வளவு நம்பிக்கை கொடுத்துருக்கீங்க. நீங்களும் விஜயும் ரொம்ப பாசிட்டிவான கப்பல். உங்களோட பாசிட்டிவான குணம், எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணுங்கிற டெண்டன்சி, இதுக்காகவே கடவுள் வெண்பாவை கொண்டு வந்து உங்ககிட்ட ஒப்படைப்பார். நீங்க தைரியமா இருங்க மல்லி. நானும் கடவுளை தான் நம்புறேன் தீபன் சார். அந்த பொம்பளையோட போட்டோவை எனக்கு அனுப்புங்க. அது என் கையிலயும் இருக்கட்டும். ஷோர் ஷோர், நான் அனுப்புறேன். அமிச்சிட்டேன் பாருங்க. நான் கிளம்புறேன் சார். வாங்க, நான் வேணா டிராப் பண்றேன். இல்ல சார் வேண்டாம், நான் தெருமுனைக்கு போய் ஆட்டோ பிடிச்சு போய்க்கிறேன். பத்திரமா போயிடுவீங்கல்ல? சரி. சோஷியல் மீடியால அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தோம், எந்தவித ரிசல்ட்டும் இல்லையே. ஹலோ, நான் விஜய் பேசுறேன். எந்த விஜய்? எந்த விஜய்? வெண்பாங்கிற குழந்தை காணாம போனதுக்கு சோஷியல் மீடியால அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்க சொல்லியிருந்தல்ல? என்னங்க, நேத்துல இருந்து ஒரு லீடும் கொடுக்கல. கால் வர்றதே நின்னுருச்சே. தமிழ்நாடு முடிஞ்சிருச்சா? தமிழ்நாடு முடிஞ்சிருச்சுன்னா ஆந்திரால கொடுங்க, கர்நாடகால கொடுங்க, கேரளால கொடுங்க. ஆனா அட்வர்டைஸ் பண்றதை மட்டும் நிறுத்திடாதீங்க, புரியுதா? இன்னும் குழந்தை கிடைக்கலங்க. நீங்க பணத்தை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க. ஆபீஸ்க்கு பில் அனுப்புங்க, அவங்க பே பண்ணிடுவாங்க. ஓகேவா? விஜய், ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றியா? வேலையை ஆரம்பிக்கணும். இருக்குடா, நான் என்ன விஷயமா பேசிட்டு இருக்கேன், நீ என்ன விஷயமா பேசிட்டு இருக்க? கொஞ்சம் அமைதியா இரு. சென்ட்ரிங் போடுறவங்க எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நாள் வெயிட் பண்றதால ஒண்ணும் தப்பாயிடாது.
அத முதல்ல செய்யுங்க. Idiots. என்னடா காலையில இருந்து கால் சேவர்லாம் யோசிச்சுட்டு இருக்கேன். சோஷியல் மீடியால அட்வர்டைஸ்மெண்ட்டை நிறுத்திட்டாங்களாம். ஓ அப்படியா? இப்ப கண்டினியூ பண்ண சொல்லிட்டியா? சொல்லிட்டேன். விஜய், சென்ட்ரிங் கான்கிரீட்டுக்கு ராட் பிளேஸ்மெண்ட் மெட்டீரியல் மட்டும் வாங்க சொல்றியா? கொஞ்சம் வெயிட் பண்ண குணா. நானே வெண்பா காணுங்கிற டென்ஷன்ல இருக்கேன். இந்த பிளாட் ஒர்க் எல்லாம் ஒரு 10 நாளைக்கு தள்ளி வச்சுட்டு நீ என் கூட வந்து தேடலாம்ல. எதுக்கு ஏதாவது கேள்வி மேல கேள்வி கிட்ட என்ன டிஸ்டர்ப் பண்ற? நான் வெண்பாவை தேடுவேனா இல்ல இந்த பில்டிங் பத்தி எல்லாம் யோசிச்சுட்டு இருப்பேனா? இல்ல விஜய், நாம போன வாரமே 3rd ஸ்டேஜை முடிச்சிருவோம்னு பிளாட் பையர்ஸ் எல்லாம் சொல்லிருக்கோம் விஜய். அவங்க வேற பிளாட்டை விசிட் பண்றேன்னு சொல்லிருக்காங்க. நம்ம இன்னும் ஆரம்பிக்கவே இல்ல. ஆரம்பிக்கலன்னா முடிக்க மாட்டோமா? நீ யாருக்கும் தேதி எல்லாம் சொல்லாத. நம்ம முடிச்சு தர்றப்பதான் முடியும்னு சொல்லு. ஹலோ சார். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். சார் வணக்கம் சார். வணக்கம். ஹலோ சார், 2 பார்ட்னர்ஸ் இங்க தான் இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷம். இப்பெல்லாம் 2 பேத்தையும் சேர்த்து வச்சு பாக்குறது குதிரை கொம்பாலா இருக்கு. சார் ஜூஸ் சாப்பிடுறீங்களா? இல்ல வேணாம் சார். சரிங்க, நீங்க பேசிக்கிட்டே இருங்க. எனக்கு ஒரு கால் வரும், நான் வெளியில வெயிட் பண்றேன். விஜய் சார், நீங்க இருங்க. நாங்க உங்ககிட்ட தான் பேச வந்திருக்கோம். ஓ அப்படியா? ஐம் வெரி சாரி. நான் கொஞ்சம் அவுட் ஆஃப் மைண்ட்ல இருக்கேன். கொஞ்சம் வேலையில ஃபோக்கஸ் பண்ண முடியாம இருக்கேன். நீங்க எதுவா இருந்தாலும் குணா கிட்ட பேசிக்கங்க. நீங்க அவுட் ஆஃப் மைண்ட்ல இருக்கிறதா தெரியுதே. அத பத்தி தான் பேச வந்திருக்கோம். என்ன விஷயமா இருந்தாலும் சரி, நீங்க குணா கிட்டே பேசிக்கோங்க. ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. என்னால உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஹலோ, நாங்க பிளாட் வாங்கினவங்க. எங்களுக்கு நீங்க பதில் சொல்லிட்டு தான் போகணும். உங்க விளம்பரத்தை நம்பி மொத்த பணத்தை செட்டில் பண்ணிருக்கோம் சார். அது சிங்கிள் பேமெண்ட்ல கொடுத்திருக்கோம் சார். சார், அவரோட ஃபேமிலியில ஒரு எதிர்பாராத விஷயம் நடந்துருச்சு. அவரோட பொண்ணு காணாம போயிட்டா. அதனால அந்த குழந்தைய தேடுற வேலையில இருக்காரு. அவர் எதுவும் தொந்தரவு பண்ணாதீங்க. நான் உங்களுக்கு பதில் சொல்றேன் சார். சார் நீங்க ஏன் சார் பதில் சொல்றீங்க? அவரை நம்பி பிளாட் வாங்கணுமா உங்களை நம்பி வாங்கணுமா? சார் பில்டிங் கட்ட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மொத்த பணத்தையும் கொடுத்துருக்கோம் சார். சொன்ன தேதிக்கு விஜய் முடிச்சு கொடுப்பாருன்ற நம்பிக்கையில தான் பணத்தை கொடுத்துருக்கோம். ஆனா பாதி வேலை கூட நடந்து முடியலையே. இப்ப வந்து குழந்தை காணாம போயிடுச்சு அது இதுன்னு காரணம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஏங்க, உங்களுக்கு பெண் குழந்தை இருக்கா? அவ காணாம போயிருக்காளா? பெண் குழந்தை இருந்து காணாம போனா தான் அந்த வலியும் வேதனையும் உங்களுக்கு புரியுங்க. என் பொண்ணு ஒவ்வொரு நிமிஷமும் அவ எங்க இருக்காளோ, என்ன பண்ணிக்கிட்டு இருக்காளோ, அவளுக்கு என்ன ஆச்சோன்னு நான் செத்து பொழைச்சுக்கிட்டு இருக்கேன். பிளாட் 2 மாசம் லேட்டா முடிச்சா குடிமொழிக்கு போயிடுமா? சார், உங்களுக்கு உங்க பிரச்சனை முக்கியம் சார். எங்களுக்கு எங்க பிளாட் தான் சார் முக்கியம். எங்க பணத்தை வாங்கி தான் நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. என்னது? உங்க பணத்தை வாங்கி நாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோமா? குணா, அவங்க பணத்தை செட்டில் பண்ணி அனுப்பு. இவங்க கிட்ட கை நீட்டி பணத்தை வாங்கிட்டா ஒரு மனுஷன் அவனோட பிரச்சனைக்காக கவலையா இருக்க கூடாதா? அவனுக்கு சந்தோஷ துக்கம் எதுவும் இருக்க கூடாதா? அவனும் மனுஷன் தானே. அவனும் அவனோட சோகத்துக்கு அழுதா தானே நிம்மதியா இருக்க முடியும். அழுறது கூட டைம் கொடுக்க முடியாதா உங்களால? உங்க யாரோட பிளாட்டையும் இப்போ முடிக்க முடியாதுங்க. பணத்தை வாங்கிட்டு போய் எல்லாரும் காலி பண்ணுங்க இடத்த. இன்னும் ஒரு நிமிஷம் இங்க இருந்தாலும் எனக்கு கெட்ட கோவம் வந்துரும். சார், நீங்க இப்படி பேசுறது சரியில்லை. சென்னையில எத்தனையோ பில்டிங் ரெடி ஆகி இன்னும் விக்காம இருக்கு தெரியுமா? இப்ப எங்க பணத்தை எடுத்து வைங்க. உங்களுக்கு பணம் தானே வேணும்? இப்பவே செக்கா எழுதி தரேன். சார், போயிட்டே உங்க இருங்க. செக் யாருக்கு சார் சார் வேணும்? சார் ப்ளீஸ் சார். விஜய் கொஞ்சம் அமைதியா இருங்க. நான் பேசிக்கிறேன். சார் சார் கொஞ்சம் பொறுமையா இருங்க சார். நீங்களே பாக்குறீங்களா 60% ஒர்க் முடிஞ்சிருச்சு. இன்னும் 40% தான் சார் இருக்கு. சார் இன்னும் 3 monthsல வேலை முடிஞ்சிரும் சார். நான் ப்ராமிஸ் பண்றேன் சார். ஆனா விஜய் அப்படி பேச மாட்டேங்கிறாரு. பணத்தை வாங்கிட்டு போனல சொல்றாரு. சார் சார் அவரோட ஒரே குழந்தை காணாம போயிருக்கு. அதுவும் பெண் குழந்தை சார். அந்த கவலையில இருக்காரு சார். சார் அத அவரு பிசினஸ்ல காட்டக்கூடாது சார். சார் சார் உங்களுக்கு நான் பொறுப்பு சார். என்ன நம்புங்க சார். ப்ளீஸ் போயிட்டு வாங்க சார். போயிட்டு வாங்க சார். சார் நீங்க சொன்ன தேதியில பிளாட்டை முடிச்சு கொடுத்துறோம் சார். போயிட்டு வாங்க சார் ப்ளீஸ் சார். வாங்க தம்பி. ரகு சார் வரலையா? சார் ரகு சாருக்கு ஒரு அவசரமான வேலை. ரகு சார் தான் என்ன அனுப்புனாரு. உங்களுக்கு இந்த ஸ்வீட் பாக்ஸும் கவரையும் கொடுத்து அனுப்புனாரு.
தம்பி இதெல்லாம் எதுக்கு தம்பி? என் பிளாட்டை கேட்க வேண்டியது என்னோட கடமை. இருந்தாலும் சார் சொன்னதும் 2 பேரை கூட்டிட்டு போய் கேட்டீங்கல்ல, அதுக்கு தான் சார் ரொம்ப நன்றி சொல்ல சொன்னாரு. ஆ. ரொம்ப தேங்க்ஸ் தம்பி. நல்ல வேலை ரகு சார் வேலை நடக்காம இருக்கிற விஷயத்த சொன்னாரு. நாங்க வந்து பார்த்தா அதுதான் உண்மை. இந்நேரத்துக்கு 3rd ஸ்டேஜ் முடிஞ்சிருக்கணும். எதுவும் நடக்காம அப்படியே இருக்கு. இப்ப போனீங்களே, விஜய் அங்க இருந்தாரா? அங்கதான் இருந்தாரு தம்பி. எங்களை பார்த்ததும் எஸ்கேப் ஆக பார்த்தாரு. நாங்க விடலையே. அந்த விஜய பார்த்து பிளாட் வேலையும் நடக்கல, ஒண்ணும் நடக்கல, என்னையா நினைச்சுக்கிட்டு இருக்கேன்னு கேட்டோம்ல. அப்புறம் என்ன சொன்னாரு? கோபமா பணத்தை வேணா வாங்கிட்டு போங்கன்னு சொன்னாரு. ஓ, அவ்வளவு தனாவட்டலாச்சா? அப்புறம் என் கூட வந்த 2 பேரு பணமெல்லாம் எங்களுக்கு வேண்டாம், முதல்ல பிளாட்டை முடிச்சு கையில கொடுங்க, இல்லைன்னா போலீஸ்க்கு போயிருவோம்னு சொன்னாங்க. சபாஸ், சரியா தான் சொல்லியிருக்கீங்க. அங்க அவரோட பார்ட்னர் இருந்தாரு. அவரு சொன்ன தேதியில முடிச்சு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் தானே கிளம்பி வந்தோம். என்ன கோபம் வருது அவருக்கு. அதான் ரகு சாரும் சொன்னாரு, அவருக்கு இப்போ பிளாட்டை கம்ப்ளீட் பண்ற ஐடியாலாம் இல்லையா. ஏதாவது சாக்கு சொல்லிட்டு ப்ராஜெக்டை தள்ளி போடுறது தான் ஐடியாவாம். நீங்க விடாம இதே மாதிரியே போய் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருங்க, போலீஸ்க்கு போவோன்னு மிரட்டிக்கிட்டே இருங்க. ஒரு கட்டத்துல உங்க பிரச்சனை தாங்காம அவர் இதை கைவிடுற முடிவுக்கு வந்துடுவாரு. அந்த சமயத்துல ரகு சாரு இந்த ப்ராஜெக்டை எடுத்து உங்களுக்கு பக்காவா ஃபினிஷ் பண்ணி கொடுப்பாரு. எப்படியோ தம்பி, எங்களுக்கு நல்லபடியா பிளாட்டை முடிச்சு கொடுத்தா போதும். ரகு சாருக்கு நன்றி சொன்னேன்னு சொல்லிருங்க. ஞாபகத்திலே இருக்கட்டும். அடுத்த வாரமும் இதே மாதிரி 4 பேரை கூட்டிட்டு வந்து பிரச்சனை பண்ணுங்க. நான் உங்களை இதே இடத்துல வந்து மறுபடியும் மீட் பண்றேன். நிச்சயம் பண்ணிரலாம் தம்பி. ரகு சார் சொல்லியிருக்காருல, கண்டிப்பா பண்ணிடுவோம். சரிங்க, நான் கிளம்புறேன். ம். ஏய் மல்லி, என்ன பண்ணிட்டு இருக்க? அப்பா, நீங்க எப்ப வந்தீங்க? என்ன அப்பான்னு கூப்பிடாதன்னு உங்ககிட்ட சொல்லிருக்கேன்ல. சாரி சார், பழக்கத்துல கூப்பிட்டுட்டேன். ஆமா, என்ன பண்ணிட்டு இருக்க? வெண்பாவோட போட்டோலாம் தொடச்சு வச்சிட்டு இருந்தேன். வெண்பாவை தொலைச்சாச்சு, அவ போட்டோவை தொடச்சு என்ன செய்ய போற? இனி அவ வரமாட்டான்னு முடிவு பண்ணிட்டியா? நீங்க யாரும் வெண்பாவை தொலைக்க முடியாது. விஜய் வெண்பாவை கண்டுபிடிக்கலன்னு கைய தூக்குற மறுநாளே வெண்பாவை நான் கொண்டு வந்து இங்க நிறுத்துவேன். அப்ப தெரியும் இந்த ஹார்பர் கதிரேசன் யாருன்னு. அதுக்கே சார் அவ்வளவு காத்திருக்கணும்? இன்னைக்கே கூட்டிட்டு வந்துருங்க சார். தெரியணும்ல, என் பேத்திய வச்சு இங்க யாரெல்லாம் என்ன வேலை பண்றாங்கன்னு தெரியணும்ல. அதுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். சார், சீக்கிரம் என் பொண்ணை கூட்டிட்டு வந்து என் முன்னாடி நிறுத்துங்க சார். உங்களுக்கு புண்ணியமா போகும். கைய கீழே போடு. எங்க தொழில்ல பல பாடம் எனக்கு தெரியும். உன்ன மாதிரி கும்பிடு போடுறவங்க கிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும். இதெல்லாம் பார்த்துட்டு மயங்குற ஆளு நான் கிடையாது. ஆமா, மாப்பிள்ளை எங்க? அவர் ஆபீஸ்க்கு போயிருக்காரு. ஆபீஸ்க்கு போயிருக்காரா இல்ல ஆபீஸ்க்கே போயிட்டாரா? ஆபீஸ்க்கு தான் போயிருக்காரு. ஏ மல்லி, இந்த வீட்டுல என்ன நடக்குதுன்னு நான் தெரியாம இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? ஒவ்வொருத்தரா இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டு இருந்த. அதுக்கு என் மாப்பிளையும் ஒத்து ஒதுக்கிட்டு இருந்தாரு. இப்ப கடைசியா என் மாப்பிளையும் வெளியே துரத்திட்டியா? நான் யாரையும் துரத்தல சார். இங்க இருந்து போனவங்க எல்லாருமே அவங்களாதான் போனாங்க. வேற வேற சமயத்துல வேற வேற தப்பு பண்ணிட்டு போயிட்டாங்க. நான் யாரையும் துரத்தல. சரி, மத்தவங்க தான் தப்பு பண்ணாங்க. நீ கண்டுபிடிச்சு விஜய் கிட்ட சொன்ன. விஜயும் அவங்கள வெளியே அனுப்புனாரு. இப்ப விஜய் என்ன தப்பு பண்ணாரு? அவர் எதுக்கு வெளியே அனுப்புன? அவரை வெளியே நான் அனுப்பல. அவருக்கு வெண்பா வீட்ல இல்லாம இருக்கிறது கஷ்டமா இருக்கான். அதனால வெண்பா இல்லாத வீட்ல நான் இருக்க மாட்டேன்னு சொல்லி ஆபீஸ்ல இருக்கேன்னுட்டாரு. வெண்பா இல்லாத வீட்ல இருக்க கூடாதுன்னு என் மாப்பிளைக்கு தோணி இருக்குல்ல. உனக்கு ஏன் தோணல? உனக்கு தோணாது. ஏன்னா இந்த வீடு சொத்து சுகத்துக்காக வந்தவ நீ. அப்படிலாம் தப்பா பேசாதீங்க சார். எங்களுக்குள்ள நடந்திருக்கிறது சின்ன குழப்பம் தான். வெண்பா கிடைச்சதும் அது சரியாயிடும். நாங்க சந்தோஷமான குடும்பமா எப்பவும் இந்த வீட்ல இருப்போம். அப்படி ஒரு எண்ணம் இருந்தா குழந்தைய கண்டுபிடிக்கிறதுக்காகவே நீ ஏதாவது செய்யணுமே. அப்படி எதுவும் செய்யற மாதிரி தெரியலையே.
உன் திட்டம் இந்த வீட்டுக்கு குழந்தை வரக்கூடாது. விஜயும் அப்படியே போயிடணும். நீயும் உன் குடும்பமும் இந்த சொத்தை எல்லாம் ஆளணும். அதானே? சார் நீங்க ஏன் இப்படி இல்லாத போலாததெல்லாம் பேசுறீங்க? ஏய், இனி ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. என் பேத்தியும் மாப்பிளையும் இல்லாத வீட்டுல ஒரு நிமிஷம் கூட நீ இருக்க கூடாது. இப்பவே கிளம்பு, வெளியே கிளம்பு. சார் அப்படியெல்லாம் போக முடியாது. இது என் புருஷன் வீடு, அதனால இது என் வீடு. நான் எங்கேயுமே போக முடியாது. இப்ப நீ போக போறியா இல்லையா? இல்ல சார், நான் போக மாட்டேன். ராஜே, எல்லாரும் இவகிட்ட ஏமாந்து நிக்கிறீங்க. எப்படி எல்லாரையும் வீட்டை விட்டு அனுப்பிட்டா பாத்தியா? இவ ஒரு நாள் விஜய வெளியில அனுப்புவான்னு நான் சொன்னேன். அப்ப யாரும் என்ன நம்பல. ஆனா இன்னைக்கு விஜயையே வெளியில அனுப்பிட்டா. உங்களை எல்லாம் ஏமாத்துன மாதிரி இவ என்னையும் ஏமாத்தலாம்னு நினைக்கிறா. அது மட்டும் நடக்காது. ஏய் மல்லி, நீ ஒரு பொண்ணா இருக்கிறதுனால உன் மேல கை வைக்க கூடாதுன்னு பாக்குறேன். இல்லன்னா கைய பிடிச்சு தரத்தரன்னு இழுத்து வெளியே விட்டுருவேன். உனக்கு இன்னைக்கு ஒரு ராத்திரி டைம் தரேன். அதுக்குள்ள நீ எங்கேயாவது போயிடு. நாளைக்கு காலையில நானும் என் பொண்ணும் இங்க வருவோம். அப்ப மட்டும் நீ இங்க இருந்த என் பொண்ணுகிட்ட சொல்லி உன் கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிடுவேன். ஜாக்கிரதை. நீங்க ஏதோ ஒரு கோவத்துல கிளம்பி போயிட்டீங்க. இப்ப இங்க வர்றவங்க போறவங்க எல்லாம் என்ன திட்டுறாங்க. ஏங்க எனக்கு இப்படி ஒரு நிலைமையை உண்டாக்குனீங்க? நான் இந்த வீட்டுக்கு ஆசைப்படுறவளா, உங்க சொத்துக்கு ஆசைப்படுறவளா? எனக்கு இப்படி ஒரு கெட்ட பேரை வாங்கி கொடுத்துட்டீங்களே. நாளைக்கு காலையில நானும் என் பொண்ணும் இங்க வருவோம். அப்ப மட்டும் நீ இங்க இருந்த என் பொண்ணுகிட்ட சொல்லி உன் கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிடுவேன். ஜாக்கிரதை. மல்லி, 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 எங்க போனா இவ? மல்லி, மல்லி, எங்க போனா இவ? ஏய் நாகு, இப்ப எதுக்கு இங்க கத்திக்கிட்டு இருக்க? மல்லி எங்கேயோ கிளம்பி வெளியில போனா. எங்க போனா? அது எனக்கு என்ன தெரியும்? எங்க போனான்னு தெரியலையா? போனும் இங்கதான் இருக்கு. போனை கூட வச்சுட்டு எங்க போனான்னு தெரியலையே. விஜய் தம்பிக்கு கால் பண்றேன். விஜய் தம்பியும் போன் எடுக்க மாட்டேங்குது. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. அண்ணா இங்கதான். இங்கேயா? இங்க நிப்பாட்டுங்க. ஏமா தனியா வந்திருக்கீங்க, இங்க இறக்கி விட சொல்றீங்க? ஏன் இந்த இடத்துல என்ன பிரச்சனை? இங்கெல்லாம் ரொம்ப மோசமானவங்களா இருப்பாங்கம்மா. மோசமானவங்களை தேடிதான் நான் வந்திருக்கேன். என்னம்மா? அவங்கதான் என் பொண்ணை கடத்திருக்காங்க. அவங்கள தேடிதான் நான் இங்க வந்தேன். என்னம்மா சொல்றீங்க? புரியலையம்மா. அண்ணன் இந்தாங்க பணம், நீங்க கிளம்புங்க. சரிம்மா, ரொம்ப தேங்க்ஸ்மா. அண்ணன் சொல்லுங்கம்மா. இந்த போட்டோல இருக்க பொண்ணு எங்கயாவது பாத்திருக்கீங்களா? இல்லையம்மா, ஆனா இது மோசமான ஏரியாம்மா. இங்கெல்லாம் அப்படி தேடி வராதீங்க. தப்பான ஆளுங்க இருக்கிற இடம்.
போயிட்டா. இவள இங்க எங்கேயாவது பாத்தீங்களா? இந்த பக்கம்லாம் ஒரு பொண்ணு தொலைச்சிட்டா கண்டுபிடிக்கவே முடியாதுமா. என்ன பொண்ணுமா நீ? பெரியவங்க நாங்களே உயிரை கையில புடிச்சிட்டு அலையிறோம். குழந்தைய காணோன்னு வந்து நிக்கிறியே. இங்கெல்லாம் நீ தனியா அலையாத. உனக்கு ஏதாவது ஆக போகுது. சீக்கிரம் கிளம்புமா, கிளம்புமாண்ணா. மச்சான், கையில குயின் இல்லையேன்னு கவலையா இருந்தேன். ஒரு குயின் தானா தேடி வருதுடா. Taste Daily. Taste the Daily. Taste Daily. Taste the Daily. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.